ஜெபிச்சுட்டு அப்புறம் போய் எனக்கு அப்பயே தெரியும் இது நடக்காதுன்னு. நானும் 3 வருஷமா ஜெபம் பண்ணி பார்த்துட்டு என் கூட்டுக்காரன் மாறுற மாதிரி தெரியல. அப்ப என்னத்து ஜெபம் பண்ணியிருப்பீங்க யோசனை பண்ணி பாருங்க. நானும் எத்தனையோ வருஷமா ஜெபம் பண்ணி பார்த்துட்டு இந்த நோவு நல்லா வர மாதிரி தெரியல. அப்ப ஏற்கனவே தீர்மானிச்சுட்டு ஜெபிக்கிறது. எப்படி தீர்மானிச்சுட்டு? நோ, இதுல இருந்து எனக்கு ஒரு நல்ல படிப்பு வராது, இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக மாட்டேன், நல்ல வேலை கிடைக்காது, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்காது, எனக்கு என் வயசுக்கு என் படிப்புக்கு என் தகுதிக்கு நல்ல பொண்ணு கிடைக்காது, நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது, இதெல்லாம் கிடைக்காதுன்னு எல்லாம் தீர்மானிச்சு நல்ல பச்சை மரத்தாணி மேல நாட்டி வச்சிடுறது. அப்புறம் பாஸ்டர் என் பையனுக்கு ஒரு பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் வியாதி நீங்கும்படியே ஜெபம் பண்ணுங்க. அங்க நல்லா நம்புறம் போட்டு நாட்டி வச்சிருது. இது எங்க நடக்க போகுது, இந்த கேன்சர் எங்க நல்லா போகுது, இந்த வியாதி எங்க நல்லா போகுது, இன்னும் கட்டைக்கு காயத்துக்கு இது இப்படி இழுத்துட்டு கிடக்கிறதான் அப்படின்ற இந்த ஒரு நெகட்டிவான, இந்த அவிசுவாசமான, இந்த உறுதியான தீர்மானத்தை இறுதித்துல நாட்டிக்கிட்டு வாலியாங்க சொக்கிட்டு போனேன்னா, மோகன்சிலாசிட்டு போனேன்னா, டிஜிஎஸ் தினகரன் கிட்ட போனேன்னா, இயேசுவே இறங்கி வந்தா என்ன? அவரே சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாரு? உங்க அவிசுவாசத்தினால என்னால் அற்புதம் செய்ய முடியல போப்பா அப்படின்ட்டு போறாரு. ஜெபிப்போம். வேதத்தின் ஆக்குனராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்துள்ளோம். நீரே தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நீர் பேசும்படி பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். எரேமியா 31:3. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்வேன். அவருடைய அநாதி ஸ்நேகம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஒருவேளை இங்கே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவர் அண்டையில் இழுத்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய உள்ளம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் எப்பேற்பட்டது என்று சொன்னால், எப்பொழுதுமே அவருடைய படைப்பாயிருக்கிற அவருடைய ஜனங்கள், அவருடைய சிருஷ்டிப்பில் உயர்ந்த நிலையில் இருக்கிற மனிதர்களாக இருக்கிற நாம் எப்பொழுதுமே தேவன் அண்டையில் தேவனோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவன். ஆகவே தான் அவருடைய ஸ்நேகத்திற்கும் அந்த இயேசுவின் அன்புக்கும் அளவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது இயேசுவின் அன்புக்கு ஆழம், அகலம், நீளம், உயரம் எவ்வளவு என்று சொன்னால் அதுக்கு அளவே இல்லை. அதை ஒரு வார்த்தையில் சொல்லுகிறது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு ஒரு அளவு என்னன்னாக்கா ஜீவன், உயிர் தான் அந்த அளவு. உயிரை விட மேலாய் அன்பு கூறுகிற ஒரு அன்பு இருக்க முடியாது. எப்பொழுதுமே மனிதர்களோடு அவர் உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறார், மனிதர்களை நேசிக்கிறார் என்பதை வேதம் முழுவதிலுமே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மையும் கூட இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு 7:10. எல்லாரும் சொல்லுங்க, நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. அப்ப மனிதர்களாக இருக்கிற நம் மீது, இந்த முழு உலகத்திலிருந்து இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்கள் மீதும் அவர் பிரியம் வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இயேசு ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம் மீது மாத்திரமல்ல, உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் மீதும் பிரியம் வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார், நேசம் வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்பி தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது, அவருடைய அநாதி ஸ்நேகம், அவருடைய நேசம் என்மேல் இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மேல் பிரியமாய் இல்லாதது போல ஒரு எண்ணங்களையும் நினைவுகளையும் ஃபீலிங்கையும் பிசாசு உண்டு பண்ணுகிறார். ஆனால் அவருடைய பிரியம், அவருடைய நினைவு, அவருடைய உள்ளங்கைகளில் எப்பொழுதும் இருக்கிறீர்கள். அவருடைய நினைவு எப்பொழுதும் உங்களை குறித்ததே. அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் கிருபையாயிருக்கிறார், மீண்டும் மீண்டும் உங்களை தூக்குகிறார், அவருடைய கிருபையால் தாங்குகிறார் என்று மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆதாரத்தோடு உரைக்கிறது தான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய, ஒரு ஊழியக்காரனுடைய பணியாய், பாரமாய், தலையாய கடமையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஏன்னா இதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதா இருக்குது. மக்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி கடவுள் உங்களை நேசிக்கிறாரப்பா, கடவுள் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லி 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 இந்த மர மண்டைக்குள்ள இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற இந்த ஆத்மாவுக்கு மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டி அவனை இந்த வார்த்தையை அடித்து வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை கேட்க வைத்து ஒவ்வொரு மனிதனையும் உயிர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய செயல், பரிசுத்த ஆவியினுடைய கிரியை. ஹல்லேலூயா. நான் முன்னே சொல்லிட்டேன், நான் ஆலையிலேயே சொல்லி சொன்னாக்கா அது பிரயோஜனம் இல்லை. நல்ல வார்த்தைகளை நீங்க கேட்கும் பொழுது, தேவனுடைய வசனங்களை ரிசீவ் பண்ணும் பொழுது நீங்களே ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இந்த இயேசுவினுடைய அன்பை குறித்து நான் அவ்வப்போது கொஞ்சம் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நான் காண்பித்துக் கொண்டு வருகிறேன். இந்த தேவன் யார்? மனிதனை படைத்தவர். ஆனால் இவர் எங்கு உலாவுறாராம்? பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஒரு ராஜாவா இருந்தா, நீங்க ஒரு நல்ல வசதியான ஆளா இருந்தா எங்க உலாவுவீங்க? தாவீது ராஜா ஒரு தடவை அவன் ஃப்ரீயா இருக்கிறான், அவன் எங்கேயோ உலாவிட்டு இருந்தானா. எங்க உலாவனா? தன்னுடைய அரண்மனையின் மேல அவன் உலாவி கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவனை குறித்து. அப்ப இவருக்கு பாருங்க, எப்பேற்பட்ட அரண்மனை இருக்குது, பரலோகம் இருக்குது, தங்க வீதி இருக்குது, சேராபீன்கள் இருக்கிறாங்க, துதிக்கிற கூட்டம் இருக்கிறது, தூதர்களுடைய துதிக்கிற கூட்டம் இருக்குது. அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கு வந்து மண்ணு மேல ஒரு தோட்டத்துல மரம் செடி கொடிலாம் இருக்கிற இடத்துல உலாவுறாரு. என்னங்க இது? நன்றா யோசித்து பாருங்க. அவர் தாம் படைத்த அந்த மனிதனை விட்டு போறதுக்கு மனசே இல்லை. மனிதனோடு கூட இருக்கணும்னு விரும்பி பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து தோட்டத்தில் உலாவுறாருங்க. மனுஷனோடு சேர்ந்து இசைந்து இருக்க விரும்புறாரு. வேதம் முழுதும் வாசித்து பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க. ஒரு பெட்டி உண்டாக்குப்பா, நான் அங்க இருக்கணும். பரலோகம் இருக்குது, போய் அங்க இருங்க ஆண்டவரே. இல்ல இல்ல, உடன்படிக்கை பெட்டி உண்டாக்கு, இங்க இருக்கணும், நீ எல்லாம் சுத்தி இருங்க, நான் நடுவில் இருக்கிறேன். எப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர்! இந்த ஆண்டவரை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிறதுக்கு நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அதனால்தான் இவரை, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எங்கேயோ ஒரு கூடாரம் போட்டு உட்காந்துக்கிட்டு இங்க வா, நீ இத்தனை நாளுக்கு ஒருத்தக்க வா, நீ இப்படி முயற்சியோடு வான்னு சொல்லலைங்க. நம் மத்தியிலே நம்மோடு கூட உலாவுகிற, நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகள் நம் மத்தியில் இருந்து நம்மளுக்கு உதவி செய்கிற நல்ல ஒரு ஆண்டவர். அவர்தான் நம்மை நேசிக்கிற, என்றென்றும் நம்மை அன்பு வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பை நான் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். தேவன் நம்மேல் வச்சிருக்கிற அன்பை முதலாவது அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கணும். சில பேர் அறிகிறாங்க, விசுவாசிக்கிறதுல. சில பேர் விசுவாசிக்கிறாங்க, அறிந்து கொள்றதுல. இது ரெண்டுமே முக்கியம். விசுவாசிக்கிறது முக்கியம், இன்னுமாய் அறிந்து கொள்கிறதும் முக்கியம். ஆகவே நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்தாக்கா எந்த ஒரு மனுஷனும் இந்த இயேசு விட்டு போகவே மாட்டான். எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பிரியமா இருக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு தெரியலைங்க மனுஷனுக்கு. இது தெரியல. இது எடுத்து சொல்லுகிறதுக்கு தான் சபை, இது எடுத்து சொல்லுகிறது தான் ஊழியம்.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அன்பை பிரசங்கியுங்கள், நற்செய்தியை பிரசங்கியுங்கள், ஆண்டுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கியுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு இதை ஒருவேளை நீங்கள் யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட உங்களையும் இயேசு நேசிக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆமென். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இது என்னங்க ரொம்ப இன்னும் அவருடைய அன்பு ஓவரா போச்சு. என்ன தெரியுமா, பூமியில தான் சரி வந்து கூடக்கிறாருனாக்கா, இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போன பிற்பாடு அவர் என்ன பண்றாராம், என்னோடு கூட. எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு கூட. அப்ப உங்களையும் என்னையும் இந்த பூமியில் மாத்திரமல்ல நித்தியமாய் விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டமே இல்லை. உங்களோடும் என்னோடும் எப்பொழுதும், அதாவது மனிதனோடு எப்பொழுதுமே கூடவே, மனிதனை தன்னோடு கூட வைத்துக் கொள்ள விரும்புகிறார், மனிதனோடு கூட இருக்க விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய அன்பு. ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு ராஜாவா இருந்தா உங்க ராஜ்யத்தின் கீழே இருக்கிறதான மக்களை அரண்மனையில் கூட்டி வந்து வச்சுக்குவீங்களா? வேற நல்ல வீடு பண்ணி கொடுப்பீங்க, நல்ல ஒரு அவள் வசதியெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. ஆனா ராஜா அரண்மனையிலே கூட்டி வந்து கூட வைக்க முடியாது. ஆனால் இந்த ராஜா வித்தியாசமானவர். இவர் சர்வ வல்லமையுடையவர், சர்வ வியாபி, மிகுந்த அன்புடையவர், அனாதியாய் நேசிக்கிறவர். அவரை நேசிக்கிறவர்களையும் அவரை விசுவாசிக்கிறவர்களையும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களையும் என்ன பண்றாரா, என்னோடு கூட. எல்லாம் சொல்லுங்க, என்னோடு கூட. இயேசுவோடு கூட இருக்க போறாங்க ஒரு நாளைக்கு. எவ்வளவு சந்தோஷம். ஆமென். இங்க இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறோம், அனுபவிக்கிறோம், ருசிக்கிறோம், அதை உணர்கிறோம். ஆனால் ஒரு நாள் இந்த பூமியில் அவருக்காக வாழ்ந்து, அவரோடு வாழ்ந்து, அவருடைய ஆவியின் துணையோடு வாழ்கிற நமக்கு இந்த உலகத்தின் யாத்திரை முடிந்த பிறகு எங்கேயோ போறதில்ல. அவர் சொல்லுகிறார், என்னோடு கூட. எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு கூட, இயேசுவோடு கூட. அதனால் தான் பரிசுத்தவான்கள் பாடும் பொழுது அழகாக பாடுவாங்க, என்று காண்பேனோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு வாஞ்ச, இயேசு பார்க்கறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை இல்லை? அவரை முகமுகமா தரிசிக்கிறதுக்கு ஆசை இருக்குதா? அப்படின்னா மரண பயமே நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. மரண பயம் எந்த வயசா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், சிறு வயதா இருக்கலாம், பெரிய வயசா இல்லை, எப்பனாலும் மரண பயம் கிறிஸ்துவனுக்கு கிடையாது. ஆனால் அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இன்னும் கொஞ்ச காலம் அவருக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த பூமியில வாழ்கிறதுக்கு அவர் சொல்லி இருக்கிறார். நான் உயிரோடு இருந்து கர்த்தருடைய மகிமை விவரிப்பேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழலாம் அவருக்காக. ஆனால் ஒரு நாள் அவரோடு தான் இருக்க போறோம், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பரலோகத்துல இருக்க போறீங்க? ஆமா, நல்லா கை தூக்கும்படி. ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு இருக்க போறேன். எவ்வளவு சந்தோஷம். இந்த தெய்வத்தை நாம் தொடர்ந்து பின்பற்றோம். இவரை பின்பற்றத்துல ஒரு வெக்கங்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் ஒரு கூச்சம், ஐயோ என்ன சொல்றாங்களோ, என்ன பண்ண போறாங்களோ, இங்க போனா சில நன்மைக்காக ஒரு வேளை நீங்க வந்திருக்கலாம். எனக்கு இந்த இது சில பேர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, இது நடந்துட்டா போதுங்க, இது நடந்துட்டு இந்த சுகம் நடந்துட்டா போதுங்க. நல்லது, ஓகே. சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பணத்தையும் வாழ்வையும் நல்ல வாழ்க்கையும் கர்த்தர் தருகிறார். ஆமென். அதோடு கூட போனஸா அவரோடு இருக்கிற பாக்கியத்தை தருகிறார். இதான் இயேசுவினிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பினால் உண்டாகிற மிகப்பெரிய வெகுமதியா இருக்கிறது. இந்த தேவனை குறித்து இந்த நாளில் யோசுவா புஸ்தகத்திலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் பெற்று அதன் மூலமாய் தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு நமக்கு இன்றைக்கு செய்ய போகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, இந்த யோசுவா கிட்டையும் கூட இந்த தேவன் என்ன சொல்றாரு,
நான் உன்னோடு இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் உன்னோடு இருப்பேன். அப்பப்போ உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. இவரு இந்த தேவன் வித்தியாசமானவர் பாருங்க. அதனால்தான் இவரை அறிவிக்கிறோம். இவரை அறிவிக்கிறதுல அவ்வளவு ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இவரை அறிவிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படியே அவர் செய்கிறார். இந்த இயேசு, இந்த தேவாதி தேவன் என்ன சொல்லுகிறார்? உன்னோடு இருப்பேன். என்னோடு இருக்கிறவர். எல்லாம் சொல்ல, என்னோடு இருக்கிறவர். யோசுவாவை பார்த்து சொல்றார், உன்னோடு இருப்பேன்பா, நான் இருப்பேன். அப்ப யோசுவாவுக்கு சொன்னா இன்றைக்கு அந்த வார்த்தை நமக்கும் சொந்தம், உரிமை. நாம் சொல்லலாம், அப்ப அவரை பார்த்துன்னு சொல்லலாம், என்னோடு இருக்கிறவரே. எல்லாரும் சொல்ல, என்னோடு இருக்கிறவரே, என்னோடு இருக்கிறவரே, என்னோடு இருக்கிறவரே, என்னை விட்டு விலகாதவரே, என்னை கைவிடாதவரே. ஆமென். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது என்ன பண்றான்? பிசாசு வெட்கப்படுறான். அவன் என்ன சொல்றான்? எங்க கடவுளும் கூட இருக்காரு, கடவுளும் கூட தான் குடும்பத்தில் பிரச்சனை நடக்குமா, உனக்கு இந்த வியாதி வருமா, இந்த பிரச்சனை இருக்குமா, இந்த தொல்லை இருக்குமா அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல, வசனம் சொல்லுது இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவர் இருப்பாரு. வசனம் சொல்லுது இருப்பேன்னு, அவர் இருப்பாரு. அவ்வளவுதான். அதுக்கத்தான் எனக்கு தெரியாது, எல்லாம் எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியலனாலும் வசனத்தை நம்புறேன். அவர் இருப்பேன்னு சொன்னா அவர் இருப்பாருங்க. சாதாரண ஒரு நல்ல மனுஷனே பாருங்க, வருவேன்னு சொன்னா கரெக்டா வந்துருவாங்க, கொடுப்புன்னா சரியா கொடுத்துருவாங்க, சொன்னது கரெக்டா செஞ்சிருவாங்க, நல்ல உண்மையுள்ள மனுஷர்களே. ஆனா இவரு உண்மையுள்ள 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 எல்லா மனுஷருக்கும் மேலாக கோடி 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 மடங்கு உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிறவர், மனமாற மனுப்புத்திரன் அல்ல. கூடவே இருப்பேன். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அன்னைக்கு யோசுவாவுக்கு சொன்னது யாருன்னு நினைக்கிறீங்க? இதே இயேசு கிறிஸ்து தான். இதே இயேசு கிறிஸ்து தான் யோசுவாவுக்கு சொல்றாரு. அதனால்தான் மீண்டும் இந்த பூமியில மனுஷனாய் வந்தார். மனுஷனாய் வந்து மனித உருவத்தில் இயேசு என்ற பெயரில், இயேசு என்ற பெயரில் தெய்வம் உலாவிக் கொண்டிருக்கிறார். சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உனக்கு உதவி செய்வேன். இல்ல, உதவி செய்வேனா உன்னோட கூட இருப்பேனா? ஆமா, உதவி செய்யறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன சொல்றாரு? இந்த கூட இருப்பேன்றத ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கணும். நம்ம கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, ஏன்னா பரிசுத்தவான்கள் இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டே ஜெயிச்சு போயிட்டாங்க. கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, கூட இருப்பேன்னு சொன்னீங்களே. சாரால் நவரோஜி அப்படின்ற ஒரு தேவ ஊழியக்காரி இப்படி வாக்கு தத்தங்களை பிடிச்சிக்கிறதுல ரொம்ப ஒரு கெட்டிக்காரி. அவங்களாம் பாடலே போற வாக்கு தத்தமா தான் இருக்கும். அந்த பாடல் கூட பாரு, இன்னைக்கு பாடும்படி என்னை செலக்ட் பண்ணியிருந்தேன், சமய நேரம் இல்லாதனால ஆவியானவர் அதை நமக்கு வாய்க்க பண்ணவில்லை. வலக்கரத்தால் தாங்குவேன் என்று சொன்னதாலே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றதான, வாக்குத்தத்தை உறுதியாய் பிடிச்சு ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்ததான தேவ ஊழியக்காரிகள், ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் நமக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஆகவே மத்தேயு 28:20 அவர் சொல்றாரு, உங்களுடனே கூட இருக்கிறேன் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தமும். இதெல்லாம் பாருங்க, கூடவே இருக்கிறேன். நன்றாய் பிடிச்சுக்கணும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய வாக்கு தத்தங்களை, அவருடைய வார்த்தைகளை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். எதை பிடிக்கிறோம்னாக்கா, வாக்கு தத்தை பிடிச்சு கொள்ளும் பொழுது அப்படியே சொல்லலாம். ஏதாவது முடியல, யாரும் கூட இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் தனியாக படுத்துட்டு இருக்கிறீங்க, வியாதியில் புலம்பிட்டு இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னாக்கா கொண்டு வாங்க ஆவியானுடைய துணையோடு கூட. அதுக்கு தான் வசனத்தை வாசிங்க, கேளுங்கன்னு சொல்றது. மத்தேயு 28:20 நினைவில் கொண்டு வாங்க. உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய வல்லமை, அவர் கூட இருக்கிறதுக்கான அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னால் அவர் வார்த்தை எல்லா தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். தன்னுடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் வார்த்தையை சொல்லி, வாக்குத்தத்தங்களை சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் அப்படியே நம் வாழ்க்கையிலே இன்றைக்கும் உதவுகிற, வாக்கு மாறாத நல்ல தகப்பனாய் இருக்கிறார். யோசுவா 1:7-8. என் தாசனாகிய மோசே
உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமான மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு இடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாய் இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ ஒரு வழியை வாய்ப்பு பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பாருங்க, யோசுவாவுக்கு தேவன் வாக்கு கொடுத்து அவர் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் 1:5 யோசுவா 1:5 உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். அதை புதிய ஏற்பாட்டில் அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னது இயேசுதான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக மத்தேயு 28:20 உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். இயேசுதான் யோசுவாவுக்கு சொல்றாரு. அன்னைக்கு கர்த்தராகிய தேவனாய் இருந்தார், மேகங்களிலிருந்து பேசினார், முகமுகமாய் மனிதனாய் உலகத்தில் பிறந்து வந்து மனித ரூபத்தில் நீங்களும் நானும் இருக்கிற இந்த மாம்ச சரீரத்தில் வாழ்ந்து அன்றைக்கு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மோடு கூட அவர் அன்றைக்கு எழுதின வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டி கொண்டு இருக்கிறார். சொல்லிட்டு ஒரு ஆலோசனையை நாம் கவனிக்க வேண்டும். கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நான் கூட இருக்கிறது உண்மை, நான் சொன்னா நான் சொன்னபடியே இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன். ஆனா ஒரு காரியம், உன் வாய் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாய் ரொம்ப பொல்லாததா இருக்குது. ஆகவே இந்த வாயில கொஞ்சம் நீ உஷாரா இரு. என்ன தெரியுமா, வாயில நான் சொன்ன இந்த வார்த்தைகள் மாத்திரம் இருக்கட்டும். அதான் இதனுடைய கருத்து. நான் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் கூட இருப்பேன்னு சொன்னனே, அது மாத்திரம் இருக்கட்டும். உன்னுடைய புலம்பலுக்கோ, உன்னுடைய சலிப்புக்கோ, உன்னுடைய சங்கடத்திற்கோ, இல்ல பிசாசு கொண்டு போடுகிற டிப்ரெஷனை பேசுறதுக்கோ, விரக்தியை பேசுறதுக்கோ, தோல்வி பேசுறதுக்கோ உன் வாயை உபயோகப்படுத்தாத. மற்றவங்களை குறை சொல்றதுக்கோ, உனக்கு உண்டான பிரச்சனைக்கு மற்றவர்கள் பழி போடுகிறதற்கோ உன் வாயை பயன்படுத்தாத. தேவனை துதிக்கிற இந்த நாவில மற்றவங்களை சபிக்காத. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த வாக்குத்தத்துக்கு எதிராய் சூழ்நிலைகளில் உண்டாகிற காரியங்களுக்கு இடம் கொடுத்து உன் வாயில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாத. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்னா அதான் அர்த்தம். வாயில என்ன இருக்கணும், தேவனுடைய வாக்கு தத்தங்களும், தேவன் சொன்ன வார்த்தைகளும், அவருடைய நியாய பிரமாணங்களும், அவருடைய கட்டளைகளும், அவருடைய ஆலோசனைகளும். நான் கூட இருப்பேன், மோசேயோடு இருந்தது போல இருப்பேன், உன்னை நடத்துவேன். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் முதற்கொண்டு தம்முடைய பரிசுத்தவான்கள் கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் விசுவாசித்து அந்த வாக்கு தத்தங்கள் உன் வாயில் இருக்க வேண்டும். நான் சொன்னதை செய்வேன், ஆனால் நீ உன்னுடைய வாயில் என் வாக்கு தத்தங்களை வைத்திருக்கும் பொழுது மாத்திரமே அவைகளில் நான் உன் மூலமாய் உனக்கு செய்ய வாக்கு கொடுத்திருக்கிற அத்தனையும் கூட வாய்க்கும். நீ புத்தியாய் நடப்பாய், வெற்றி அடைவாய், நீ ஜெயம் கொள்ளுவாய். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. சங்கீதம் 91:1-3. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இப்படித்தான் வாயில் இருக்கணும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். எதுல சொல்லுவீங்க? எதுல சொல்லுவீங்க? வாயில சொல்லுங்க. வாயில சொல்லுவேன். அப்ப வாயில இதுதான் இருக்கணும். இதைத்தான் யோசுவாவுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அன்றைக்கே கற்றுக் கொடுத்து விட்டார். வாயில என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டா பாருங்க சங்கீதக்காரன்.
அதிகமான வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு வாயிலே அவரை பற்றியும் அவர் செய்கிறதை பற்றியும் விசுவாசத்தோடு பேசினவன் தான் தாவீது. அதனால் தான் அவன் கோலியாத்துக்கிட்ட போகும் பொழுது அவன் பேசுறான், அந்த கோலியாத்தை கீழே தள்ளுவதற்கு முன்பதாகவே உன்னை தள்ளி விடுவேன், உன்னை கொன்று விடுவேன், உன்னை மிதித்து விடுவேன், அவர் பலத்தால் அவர் நாமத்தால். அல்லேலூயா. எப்படி சொல்றான்? சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில், எங்கள் சேனைகளின் கர்த்தருடைய வல்லமையினால். எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்க, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த 2 வசனத்தையும் நான் நல்லா விலைக்கு உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆதலால் சொல்லலாமே. இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குற பாருங்க, அவர் சொல்லி இருக்கிறாரே அதனாலே நாம் சொல்லலாமே. புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்லி இருக்கிறதுனால நாம் எப்படி சொல்லலாம்? இப்படி சொல்லலாமே. நீங்க எதனாலும் எந்த வசனத்தினாலும் இதுல எடுத்து போட்டுக்காங்க. நீங்க இது காலியை விட்ட இடத்தை நிரப்புறது மாதிரி. அவர் சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே. பவுல் இதை சொல்லி கொடுக்கிறாரு பரிசுத்தவான்களுக்கு. அவர் சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே. என்ன சொன்னாராம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே ஆதினாலே நாம் தைரியம் கொண்டு என்ன சொல்லுவோம்? கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நினைச்சுக்கலாமே, யோசிக்கலாமே, புலம்பலாமே. என்ன பண்ணலாம்? நீங்க எதை எடுத்துக்கிறீங்க? யோசிக்கலாமா, நினைக்கலாமா, புலம்பலாமா, சொல்லலாமே? சொல்லுங்க, சொல்லலாமே. என்னன்னாலும் போட்டுக்காங்க. இதுல வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி என்னன்னாலும் போட்டுக்காங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே அதுக்கு நீங்க போட்டுக்காங்க, நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகவே உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நான் வியாதிப்பட்டு கிடப்பதில்லை, நான் அப்பமும் தண்ணியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இப்படி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்காங்களே, போட்டு சொல்லி பாருங்களே, விலையுதா இல்லையான்னு பாரு. அதனால தான் ஃபாதர் குழந்தைசாமி ஒரு பாடலை பாடினாரு, அடிக்கடி இன்னைக்கு நினைவு வரும். நல்ல விதையை விதைக்கணுங்க, எதை விதைக்கிறோமோ அத்தை விளையும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாரு. நல்ல விதையை விதைக்கணுங்க, நல்ல அறுவடை செய்யணுங்க அப்படின்னு ஒரு பாடலை பாடினாரு. அப்போ என்ன விதையை விதைக்கிறீங்க? இப்படிப்பட்ட விதையை விதைங்க. எபிரேயர் 13:5-6 நம்மளுக்கு ஆவியானவர் மூலமாய், பவுலின் மூலமாய் காண்பித்து கொடுக்கிறார். இப்படி இருக்கிறது, ஆகவே இதை விதைங்க. அப்படிதான் விதைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். பாருங்க, இயேசு இந்த இடத்துல வராரு. இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? தாவீதை பார்த்தோம், பவுலை பார்த்தோம். இயேசு எப்படி சொல்லி கொடுக்கிறாரு? இந்த வார்த்தையில் வாயை பத்தி என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இயேசு வாயை பத்தி, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்ளீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். இப்ப ஜெபத்துல ஒரு காரியத்தை கேட்கறீங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல உடல் சுகம் வேண்டும். எப்படி கேட்பீங்க? அப்படி இன்னைக்கு இந்த மொட்டையா ஜெபிக்கிறதுல நம்மள சாம்பியனுங்க. அதனால தான் உங்களை நான் ஆண்டோடைய வசனத்துக்குள்ளாக நடத்துகிறேன். வசனம் மாறாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டோடைய வார்த்தை ஒழியாது. ஆகவே தான் ஒரு சின்ன ஜெபமா இருக்கலாம்,
இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போற பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு ஜெபிங்க, ஆராதனைக்காக ஜெபிங்க அப்படின்ற நீங்க ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதியும் உடைய ஆவியானவர் கிரியை செய்யட்டும், எப்படி உங்க மனசுல வந்து ஜெபிப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வசனத்தில் நிரம்பி இருந்தா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? வசனத்தில் நிரம்பி இருந்தா உங்களுடைய உள்ளம் அது என்ன தெரியுமா? கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள கடவீர்கள் என்று எழுதி இருக்கிறதே. தேவனே ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள ஆவியானவர் உதவி செய்வீராக. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்கள் என்று எழுதி இருக்கிறதே. பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள தேவனே நீர் உதவி செய்வீராக. சிலர் சபை கூடியவர்களை விட்டுவிடாதீர்கள் என்று எழுதி இருக்கிறதே. எல்லாரும் சபையில் கூடி வந்து ஆராதிக்க பரிசுத்தாவின் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எப்படி இருக்குது ஜெபம்? உள்ளத்துல இருக்கிற ஆதங்கத்துல வெளிப்படுத்துறது எப்படி இருக்குது? அவர் சொன்னதே சொல்லி அவருக்கு அடிக்கிறது எப்படி இருக்குது? அப்ப பெற்று கொண்டோம் என்று விசுவாசிங்கள் அப்படின்னாக்கா, என்னத்தை ஜெபிச்சீங்களோ அத வாயில திருப்பியும் சொல்லுங்க. அதனால தான் பேதுரு சொல்லி கொடுக்கிறாரு, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், குணமானோம். அப்ப எதை கேட்டுக்கொண்டோமோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கேட்கும் பொழுதே வந்துருதுங்க. நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுதே வந்துருது. அது நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கிறதுக்கு நம்ம வாயை தடுத்துருது. நிறைய உதாரணத்தெல்லாம் நீங்க செய்தியில் கேட்டிருப்பீங்க, பாட்டி கதை அந்த கதைலாம் கேட்டிருப்பீங்க. ஜெபிச்சுட்டு அப்புறம் போய் எனக்கு அப்பயே தெரியும் இது நடக்காதுன்னு. நானும் 3 வருஷமா ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், என் கூட்டுக்காரன் மாறுற மாதிரி தெரியல. அப்ப என்னத்து ஜெபம் பண்ணி இருப்பீங்க, யோசனை பண்ணி பாருங்க. நானும் எத்தனையோ வருஷமா ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், இந்த நோவு நல்லா வர மாதிரி தெரியல. அப்ப ஏற்கனவே தீர்மானிச்சுட்டு ஜெபிக்கிறது. எப்படி தீர்மானிச்சுட்டு? நோ, இதுல இருந்து எனக்கு ஒரு நல்ல படிப்பு வராது, இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக மாட்டேன், நல்ல வேலை கிடைக்காது, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்காது, எனக்கு என் வயசுக்கு, என் படிப்புக்கு, என் தகுதிக்கு நல்ல பொண்ணு கிடைக்காது, நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது, இதெல்லாம் கிடைக்காதுன்னு எல்லாம் தீர்மானிச்சு நல்ல பச்சை மரத்தாணி மேல மாட்டி வச்சிடறது. அப்புறம் பாஸ்டர் வந்து, பாஸ்டர் என் பையனுக்கு ஒரு பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் வியாதி நீங்கும்படியே ஜெபம் பண்ணுங்க. அங்க நல்லா நம்புறம் போட்டு நாட்டி வச்சிருது. இது எங்க நடக்க போகுது, இந்த கேன்சர் எங்க நல்லா போகுது, இந்த வியாதி எங்க நல்லா போகுது, இன்னும் கட்டச்சு காலத்துக்கு இது இப்படி இழுத்துட்டு கிடக்கிறதான் அப்படின்ற இந்த ஒரு நெகட்டிவான, இந்த அவிசுவாசமான, இந்த உறுதியான தீர்மானத்தை இறுதியத்துல நாட்டிக்கிட்டு வாலியாங்க சக்கிட்டு போனேன்னா, மோகன்சிலாசிட்டு போனேன்னா, டிஜஸ் தினகரன் கிட்ட போனேன்னா, இயேசுவே இறங்கி வந்தா என்ன? அவரே சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாரு? உங்க அவிசுவாசத்தினால என்னால் அற்புதம் செய்ய முடியல போப்பா அப்படின்ட்டு போறாரு. அப்ப இந்த இடத்துல மார்க் 11:24 என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, செபச்சு விட்டு அடுத்து கிடைச்சது மாதிரியே பேசு, பொய் இல்ல, விசுவாசத்தை பேசு. கிடைக்கல ஆனா கிடைச்ச மாதிரி பேசு. ஆனா இன்னொருத்தன் காது கேட்க, இன்னொருத்தனுடைய காது கேட்க பேசினா தானே பைக்கின்னு சொல்லுவான். உனக்கு காது கேட்க பேசு, உங்களுடைய என்னுடைய காது கேட்க பேசு. எத்தனை யோசுவா கத்துக் கொடுக்கிறாரு பாருங்க, கீழே சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க, மிகவும் நீங்க ஷாக் ஆகி போயிருங்க. ரோமர் 10:8-10. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினால், எல்லாம் சொல்ல, வாயினால். வாய் ரொம்ப முக்கியம். வளவளவல்னு வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள வாய், விசுவாச வார்த்தைகள். அதனால்தான் வாயில இங்க நிச்சுக்கிட்டு கண்ட வார்த்தையை பேசுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எங்கள் வாயில் வருகிறது விசுவாச வார்த்தை. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அதனால் தான் நீங்கள் யூடியூப்லயோ இல்ல மற்ற செய்தியிலோ கேட்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற ஜீவ வார்த்தை உண்டானால் கேளுங்க. சும்மா கமெண்ட், சும்மா கண்ட கிரிட்டிசிசம் பண்ற வார்த்தைகளையும், சும்மா உங்களை
மனமடிவாக்குகிற வார்த்தைகளும் கேட்காதீங்க. பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அதனால்தான் நான் தைரியமாய் சொல்றேன், உன் வாழ்க்கையில் இங்கே வந்து நீ இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுப்பார். இந்த வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை. வாழ்க்கையில் விசுவாசத்தை உண்டு பண்ணும், வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணும், வாழ்க்கையில் நல் குணங்களை உண்டு பண்ணும், உன் வாழ்க்கையில் ஜீவனை உண்டு பண்ணும். வாழ்க்கை உன்னை உயிர்ப்பிக்கும்படியான வார்த்தையாய் உனக்கு நேராய் கடந்து வருகிறது. இதுதான் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை எங்க இருக்கணுமா? பிரசங்கியார் வாயில மாத்திரம் அல்ல, அதை கேட்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாயிலும் விசுவாசத்தின் வார்த்தை இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை வாயில் அறிக்கையிட்டு, விசுவாசித்து, அறிக்கையிட்டு, விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு, அறிக்கை பண்ணும் பொழுதும் ரட்சிப்பு. விசுவாசித்து ரட்சிப்பு உண்டாக வாயினால், நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அதாவது அப்ப இதை நான் ஒரு சுலபமா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்பும் பொழுது ப்ரொடக்ஷனாய் வந்துருது. இப்போ ஆர்டர் பண்ற மாதிரி, நீங்க ஒரு அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்க, நீங்க ஆர்டர் பண்ண உடனே அது உங்களுக்குன்னு எடுத்து வச்சிருது, என்னைக்கும் கை கிடைக்குது. கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா? அப்ப அதே மாதிரி தான் நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்குன்னு எடுத்து வச்சப்படுது. அதை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தால், விசுவாசித்து பேசிக்கொண்டே இருந்தால், அதற்குரிய வாக்கு தத்தங்களை பேசிக்கொண்டே இருந்தால் அது நம்மளுக்கு ஒரு நாள் நம்முடைய கையில் ரிசீவ் ஆகும்ன்றது தான் வேதத்தின் ஒரு வழியாய் இருக்கிறது. சரி, யோசுவா 6:1-2. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதில் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். இப்ப எங்க ஒரு காரியத்தை நன்றாக கவனிங்கள், நன்றாக கவனிங்கள். யோசுவாவுக்கு சொல்றார். யார் சொல்றது? இயேசு சொல்றார். கர்த்தர், பழைய ஏற்பாட்டில் இருந்தான கர்த்தர் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவரை தான் அன்றைக்கு யோசுவாவை வழி நடத்துகிறார். என்ன சொல்றாரு? எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எல்லாம் சொல்ல, ஒப்பு கொடுத்தேன். ஆனா எப்படி சூழ்நிலை எப்படி இருக்குது? சூழ்நிலை என்னங்க? 1ஆம் வசனம். எல்லாரும் சொல்லுங்க, சூழ்நிலை 1ஆம் வசனம், வாக்கு தத்தம் 2ஆம் வசனம். ஏதாவது மாற்றம் இருக்குதா? ஏதாவது மாற்றம் இருக்குதா? எல்லாரும் சொல்லுங்க. அடைக்கப்பட்டிருந்தது, போகவும் இல்லை, வரவும் இல்லை. ஆனா வாக்கு தத்தம் என்ன இருக்குது? கையில் ஒப்பு கொடுத்தேன். நம்மளுக்கு எப்படி பொருந்தது பாருங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஆவியானவர் எழுதி கொடுத்து இருந்தாலும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி பொருந்தது பாருங்க. வாக்கு தத்துவம் சுகமானீர்கள், வாக்கு தத்துவம் செழிப்பாய் இருப்பாய், வாக்கு தத்துவம் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனால் அடைக்கப்பட்டிருக்குது, போகவும் இல்லை, வரவும் இல்லை. சூழ்நிலை இது. இப்ப இது நிறைவேறணும், இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும். இதுக்கு தான் ப்ராசஸ். நன்றாக கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், இன்னைக்கு பிரசன்ட், இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்ய போகிறார். பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அதை செய்ய போகிறார். நன்றாக கவனிங்க இந்த வார்த்தைகளை. வாக்கு தத்துவம் கொடுத்தாயிட்டு விட்டது, ஆனால் அடைக்கப்பட்டிருக்கிறது, போகவும் இல்லை, வரவும் இல்லை. வாக்கு தத்துவம் எப்படி இருக்குது? கொடுத்தேன், நடந்து முடிஞ்ச மாதிரி. இப்பதான் ரொம்ப ஜாக்கிரதை. இன்னொரு நான் சொன்னாலே உங்களுக்கு வாயை பத்தி. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து யோசுவாவுக்கு அவர் சொல்றாரு. யோசுவா 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார். நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்த நன்மையை நம்ம வாய்க்கு எடுத்து போட முடியும். இது வேதத்தில் நிறைய நடந்திருக்குதுங்க, இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்குது. இன்னைக்கு கெட்டு போயிட்டு இருக்கிற வாழ்க்கை, இயேசு நம்புறவனா இருந்தாலும் நம்பாதவனா இருந்தாலும் கூட கெட்டு போயிருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் போய் பாருங்க. மேக்சிமம் அவன் வாயில தான் கெட்டு போயிருப்பான், வாயில தான் கெட்டு போயிருப்பான். முடியாது முடியாது முடியாது, நடக்காது, செய்யாது, வாழ முடியாது, எனக்கு நல்ல குடும்பம் கிடையாது, எனக்கு கிடைக்காது, யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அவனை வாயில சொல்ல வச்சே
கெடுக்க வைக்கிறது தான் பிசாசு. இல்ல, நீ வாயில கடவுளுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பிழைப்பான் பிழைப்பான். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று அறைகூவல் விடுகிறது தான் தேவனுடைய சபை. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்பா, வாயிலுக்கு எடுத்து விடுவாங்க பாருங்க. புதிய ஏற்பாட்டில் சொல்றேன் நான், லூக்கா 1:19-20. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். இங்க ஒரு ஆளுக்கு தேவ சமூகத்திலிருந்தே ஒரு மிராக்கிள் கொண்டு வராங்க. தூதன் கொண்டு வரான். தூதன் கொண்டு வந்து, அப்பா இந்த மிராக்கிள் உனக்கு நடக்க போகுது, உன் மனைவி குழந்தை பெக்க போறா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், இது எப்படிங்க நம்பிட்டுன்றான். பார்த்தாரு தூதன், போச்சு, கண்டிப்பா பிறக்க வந்திருக்கிற நன்மையை கெடுத்து போட்டுருவான். கடவுள்கிட்ட இருந்து நன்மை வந்துருச்சுங்க, எதுல கெடுத்து போடுவானா? வாய் படம். கடவுள் எப்பேற்பட்ட வல்லமையுடையவர், செய்ய முடியாதா? ஆனா என் வாய் அதை கெடுத்து போட்டுன்னு சொல்லி கொஞ்சம் வாய் பேசாதரு. அங்க யோசுவா தன் ஜனங்களுக்கு கற்பித்த அதே அந்த சாயலுக்கு ஒத்ததாக இங்க சொல்றாரு, உன் வாய் நீ நம்பலேன்னு உடனே அடுத்து நம்பலேன்னு உடனே கவனம் விட்டுற வேண்டித்தானே. ஏன்னாக்கா நீ நம்பலப்பா சொல்ல விடுப்பா, நான் கொடுக்கறத கொடுத்துட்றா, அது நிறைவேறும் அப்படி சொல்ல. கர்த்தர் கொடுத்ததை இவன் நம்பாத போகும், நம்பலே அப்படின்னு உடனே அடுத்து வாயிலிருந்து என்ன வரும்? வாயிலிருந்து என்ன வரும்? நம்பிக்கையற்ற பேச்சுகள் வரும். நம்பிக்கையற்ற பேச்சு பேச பேச நம்பிக்கை இல்லாத இடத்தில், விசுவாசம் இல்லாத இடத்தில், ஒரு உறுதி இல்லாத இடத்தில் கர்த்தரால் வல்லமையான காரியங்களை செய்ய முடியாது. கர்த்தர் கொடுத்த நன்மைகள் கூட அது தடைப்பட்டு போய்விடும் என்பதற்காக கொஞ்சம் வாய் பேசாது இருப்பா. யோசுவா ஜனங்களுக்கு சொல்றான், வாயிலிருந்து ஒரு பேச்சு கூட வரக்கூடாது. பேசிய கெடுத்து போட்டுறீங்க காரியத்தை. இவனுக்கு சொல்றான், இந்த ஆசாரியனுக்கு சொல்றான் தேவதூதன், வாய் பேசக்கூடாது. பண்ணி வாய் பேசினா கண்டிப்பா நன்மை கெட்டு போயிடும். ஏன்னா விசுவாசிக்கிறேன்னு உடனே இன்னைக்கு பாருங்க, அநேகர் இயேசுவை நம்புகிறது இல்ல, அற்புதத்தை நம்புறது இல்ல, ஆசீர்வாதத்தை நம்புறது இல்ல, விடுதலையை நம்புறது இல்ல, பரிசுத்தத்தை நம்புறது இல்ல, இந்த ஜெபத்தை நம்புறது இல்ல. ஜெபிக்கும் பொழுது, ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது, குடும்பத்தில் கூடி ஜெபிக்கும் பொழுது, ஆராதனை வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது வாழ்க்கையில் நன்மை உண்டாகுங்க, சுகம் உண்டாகுங்க, வாழ்க்கை மலருங்க, செழிப்பாகுங்க, தேவைகள் சந்திக்கப்படுங்க, உங்க குறைகள் நிறைவாகுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்புறதில்ல. அப்படி நம்பாத வாயிலிருந்து என்ன வருது? ஜபமா, இயேசுவா, பெந்தகோஸ்தான், நம்பல உடனே அடுத்து கர்த்தரை மட்டுப்படுத்துகிற அவிசுவாச வார்த்தைகள் வாயில் வருகிறதுனால அவங்க இங்கிருந்து லண்டன்ல இருக்கிற செத்தவர்கள் உயிரோடு இருக்கிற தேவ ஊழியக்காரர்களுக்கு போய் தலை கொடுத்தா தலை சொட்டாகுமே தவிர வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இருதயத்தில் விசுவாசம் இல்லவென்று சொன்னால் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய செயலை நம்முடைய வாய் தடுத்து போட்டு விடும். ஆகவே யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றான், வாயை திறந்து பேசிடாதீங்கப்பா. பேசினா கர்த்தருடைய வாக்கு தத்துவம். அவர் சொல்றாரு, என்ன சொல்லிருக்காரு? 6:2 ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. அப்படி கொடுத்தேன்னு அவர் சொல்லி இருந்தாலும் கூட நம்மளுக்கு நிறைவேறாமல் போயிடுறது. நீ வாயிலே கெடுத்து போட்டுருவீங்க. அவர் கொடுத்துட்டாரு, அதை விசுவாசத்தோடு போங்க. நான் சொல்றனால அர்ப்பரிங்க. என்ன அர்ப்பரிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன அர்ப்பரிச்சிருப்பாங்க? நான் அந்த எப்படி அர்ப்பரிச்சிருப்பேன் தெரியுமா? எரிக்கோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னீரே உமக்கு நன்றி. ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னீரே உமக்கு நன்றி. ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி. ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி. அப்படித்தான் அர்ப்பரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் அப்படித்தான் அர்ப்பரிக்க போகிறோம். வாக்கு தத்தங்களை அப்படித்தான் அர்ப்பரிக்க போகிறோம். அப்படித்தான் விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ண போகிறோம். யோசுவா 6:20. ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. போதும். எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள்.
இந்த ஆர்ப்பரிப்புன்றதை வெறும் சத்தம் போடுறது மாத்திரமல்ல, வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ணுகிறது அப்படின்னு எடுத்துக்காங்க. எல்லாம் சொல்லுங்க. ஆர்ப்பரிப்பு என்றால் வாக்கு தத்தங்களை மீண்டும் மீண்டும் அறிக்கை பண்ணுவது, சத்தமா அறிக்கை பண்ணுவது, என் காது கேட்க அறிக்கை பண்ணுவது. மற்றவங்க கேட்கறாங்களா இல்லையா விட்டுருங்க. மற்றவங்க கேட்கறத பத்தி மனைவி கேட்கறாங்களா, பிள்ளைங்க கேட்குதா, அவங்க கேட்குறதா. உங்களுக்கு நன்மை நடக்குன்னாக்கா, நேற்று தினத்துல ஒரு காய்கறி வைத்தியத்தை பத்தி ஒரு மருத்துவத்தை பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு நன்மை வேணும்னாக்கா நீங்க தான் அண்டை காய் சாப்பிடணும். நான் சொல்றேன் இல்லை, உங்களுக்கு நன்மை வேணும்னா நீங்க தான் அண்டை காய் சாப்பிடணும் அப்படின்னாரு. அது மாதிரி மற்றவங்களை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, நமக்கு நன்மை உண்டாக வேண்டும். நாம் வாயில் அவருடைய வார்த்தைகளை ஆர்ப்பரிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஆர்ப்பரிக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், முணுமுணுத்து கொண்டே இருக்க வேண்டும், தியானித்து கொண்டே இருக்க வேண்டும், அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சிறந்த வழி. டெஸ்ட் பண்ணி பாருங்க, செக் பண்ணி வாழ்க்கையில பாருங்க. இது ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது அனுபவமா இருக்கும். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 22 27 வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சமயம் கம்மியா இருக்குது. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பவுலும் ஷீலாவும் அவங்க நடுராத்திரியிலே, ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன், 25 நீங்க குறிப்பெடுத்துக்காங்க. அப்போஸ்தலர் 16 22 27, அதுல 25 நான் வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், நான் விளக்கிறேன். கேச்சா என்ன விளக்கிறேன்னாக்கா, நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள், ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். சூழ்நிலை எப்படி இருக்குது சொல்லுங்க. அங்க நான் வாசித்த முதலாவது உங்களுக்கு யோசுவா 6:1 அடைக்கப்பட்டிருந்தது, 6:2 வாக்கு தத்தம். இங்க நடுராத்திரியில பவுலும் சீலாவும் உட்காவல் அறையிலே அடைத்து கால்கள் தொழு மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். சூழ்நிலை அடைப்பு, தொழுமரத்தில் மாட்டி வைக்கிற சூழ்நிலை. அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நல்ல வேலை வாய்க்கு கிளிப்பு போடாத விட்டுட்டான் அப்படின்னு. எப்பயாவது எதுனாலும் நீங்க கட்டப்பட்டிருப்பீங்க, விட்டுருங்க. ஐயோ கையே தூக்க முடியலைங்க, ஓகே, காலவே தூக்க முடியலைங்க, தலையே தூக்க முடியலைங்க, இடுப்பே உட்கார முடியலைங்க, வாயே திறக்க முடியலைங்கன்ற சூழ்நிலை யாருன்னா உண்டாயிருக்குதா? கோமா ஸ்டேஜுக்கு போனா தான் அது. அதனால எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை வாய்க்கு இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் எப்பொழுதுமே வாயை லாக் பண்றதுக்கு விடுறதே இல்லை. சாவர சூழ்நிலையில் இருந்தாலும் வாய் வச்சு மேல வந்துடலாம். எப்படி வச்சு வந்துடலாம்? வாயில ஆண்டோடைய வார்த்தையை வச்சு, வாக்குத்தத்தை வச்சு, அறிக்கை பண்ணி, விசுவாசத்து. அதுலயும் இன்னும் நான் சொல்ல போனாக்கா இன்னும் 1 மணி நேரம் பேசணும் நான் இதை விளக்கிறதுக்கு. என் உள்ளத்தில் அவ்வளவு ஆவியானவர் நிரப்பி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் என் ஜனங்களோடு நான் பேசுகிறேன், இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் என் ஜனங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நான் ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். நான் எப்படி பலன் அடைறேன் தெரியுமா? எனக்கு வாரத்துக்கு ஒரு ஊழியக்கார மீட்டிங் வேணும். எனக்கு வாரத்துக்கு ஒரு என்னை யாராவது உற்சாகப்படுத்தணும். ஏதாவது ஒரு பாஸ்ட் மீட்டிங் போய் அவர் எங்க தலைமையில கை வச்சு என்னை அபிஷேகம் பண்ணணும். சில பேர் என்னை கேட்பாங்க, எந்த பாஸ்ட் மீட்டிங்கும் போறது இல்லையே, எந்த கருத்தருக்கும் போறது இல்லையே, எந்த ட்ரைனிங்கும் போறது இல்லையே, எப்படி உற்சாகம் வைக்கிறீங்கன்னு. ஒண்ணுமே இல்லைங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷினாலும் இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல் ஒவ்வொரு நாளும் உண்டாகி கொண்டே இருக்கிறது, பரத்திலிருந்து ஆவியானவர் மூலமாய். ஓ ஷாபா ராகா மாதாடாரா, இதுதான் இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல். வச்சு பாருங்க வாயில, துதிச்சு பாருங்க வாயில, அறிக்கை பண்ணி பாருங்க வாயில, வெற்றி நிச்சயம், வேத சத்தியம். எழுந்து நிற்போம். தாடா ரகா மஷா கரபலா தியாந்தன ஷகரபலபா. சூழ்நிலை எதுவா இருக்கட்டுங்க, ஹalleluya.
யோசுவாவுக்கு முன்னாலே எரிக்கோ அடைக்கப்பட்டிருந்தது, பவுலும் சீலாவுக்கு முன்னாலும் சிறை அடைக்கப்பட்டிருந்தது. ரெண்டும் சேம் தான். சூழ்நிலை கொஞ்சம் கூடமே சாதகமா இல்லை. ஆனா சூழ்நிலையை பார்க்கவே இல்லை யோசுவா, சூழ்நிலையை பார்க்கவே இல்லை பவுலும் சீலாவும். ஒண்ணு மாத்திரம் செஞ்சாங்க. யோசுவா காலத்துல எக்கால ஊதி ஆர்ப்பரிச்சாங்க, பவுலும் சீலாவின் காலத்துல துதிச்சு பாடினாங்க. நீங்க எப்படினாலும் செய்யுங்க, வாக்கு தத்தங்களை மாத்திரம் விடாதீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்திருங்க, ரெண்டு கரங்களை உயர்த்திருங்க. இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு தருணம். உங்களுக்கு முன்னால் இருக்கிற எரிக்கை உடைகிறதற்கு ஹல்லேலூயா தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தருணம், மிகப்பெரிய ஒரு தருணம். ஒருவேளை இந்த நேரத்துல கூட அந்த எரிக்கை உடையலாம், இந்த நேரத்துல கூட அந்த சிறைச்சாலை கதவு திறக்கலாம், இந்த நேரத்துல கூட ஒரு நன்மை உண்டாகலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவம் மாறலாம், சாபம் மாறலாம், வியாதி கெட்டு மாறலாம், சாப கட்டு மாறலாம், உங்களுடைய வியாதி குணமாகலாம், உங்களுடைய பிரச்சனை தீரலாம், உங்களுக்கு ஒரு வழி பிறக்கலாம், நீங்க பாஸ் ஆகலாம், நீங்க வெற்றி அடையலாம், உங்க மகனுக்கு உங்க மகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உண்டாகலாம், ஒரு வாசல் திறக்கப்படலாம். ஹல்லேலூயா. எரிக்கோ கதவு அடைக்கப்பட்டிருந்தது, சிறைச்சாலை கதவு அடைக்கப்பட்டிருந்தது. ரெண்டும் சேம் தாங்க, ரெண்டும் சேம் தான். ஆனா வாக்கு தத்தம் மாத்திரம் வாக்கு தத்தம் மாத்திரம் பெருசா இருக்குது, வாக்கு தத்தம் பெருசா இருக்குது. கொடுத்தேன்னு சொல்லி இருக்குது, உன்னை விடுதலையாக்குன்னு சொல்லி இருக்குது, ரத்தத்தால் கழுவுப்பட்டேன்னு சொல்லி இருக்குது. சூழ்நிலை வித்தியாசமா இருக்குது. சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத. இந்த வாக்குத்தத்தம் நான் சொல்லுகிற இந்த சில வசனங்களை அறிக்கை பண்ணி அப்புறமா நான் ஜெபிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்துக் கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைத்துக் கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைத்துக் கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்ப்பரிங்க, துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. தேவ ஆவியானவர் இந்த வார்த்தைகளின்படியே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பிதாவே ரீகாபா டாடா ராபா காபா, ஓ அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் கதவுகள் திறக்கப்படுவதாக, வாசல் திறக்கப்படுவதாக. தீபா ராகாமா டாடா ராபா காபா ராபா ரீபா டாடா ராபா காராபா ரூதானா சகாபரா அரத்தன சக்கரபடா பரவா ரீகாமானா டாடா ராபா பாபா உரா பாபா 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 ரீபா பாபா 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 ரூபா பாபா பாபா தரபலா டிடா ரகபா ரபா ஷாபா காபா ராகா பாபா உதாடா ராகாமா டாடா ராபா ரேதேனே செகோரோபோ ரீதானா காமா டாடா ராபா Magadana kabara saka bara dikara udadara kamata rapala karaba udadara ba sakaraba udadara kamta labi khabo todoro shekere me kebalo adina saka marati dada karaba ridana kamtala rida kamo todoro meke rese kobo doto rokobo வார்த்தையின்படியே வாக்கு தத்தங்கள் நாவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்.
கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேர் பட்சத்திலாய் இருப்பது நலம் என்று எழுதியிருக்கிறதே. கூட இருப்பதற்காய் நன்றி. வாசல் திறக்கப்படுகிறதற்காய் நன்றி. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறதற்காய் நன்றி. நன்மைகள் உண்டாகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆவிலே அறிக்கை பண்ணப்பட்டு துதித்து ஸ்தோத்தரித்து நன்மைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக.